வந்து வீட்டுல விடுறதே வேலையா போச்சு. இந்நேரத்துக்கு என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஆக்சன் கமெண்ட் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. என்னால பார்க்க முடியல. ஆமா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏன் மண்டபையில என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, கார் வேலை செய்யல, அதான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் இந்த ஓட்டக்கார தூக்கி காயில கடையா போட்டு பேரிச்சம்பழம் மாதிரி வாங்கி சாப்பிடலாம். நீ கேக்குறியா? சரி, நீ ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வர, என்ன கோட் சூட்லாம் போட்டிருக்க இன்னைக்கு புதுசா? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன், அதனாலதான் கோட் சூட் போட்டு போயிட்டு வந்தேன். ஹே லக்கி, இங்கதான் இருக்கே நீ? இவ்வளவு நேரம் நிம்மதியா இருந்தேன், நீ தான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியே, இதுக்கப்புறம் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஹே லக்கி, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. வலிய விடுறா பொடி பையில, ஆத்திரத்தை அடக்கலாம்டா. இதை அடக்க முடியாதுடா, நான் டேங்கை ரிலீஸ் பண்ணி ஆகணும். இங்க ஒரு மரம் இருக்கு, இந்த மரம் கரெக்டா இருக்கும். இப்பதான் நல்லா இருக்கு. அடனாயே, இதுக்குதான் இவ்வளவு வேகமா ஓடுனியா? ஹே லக்கியே, வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் நாஸ்தி பண்ணி வைக்கிறியா? மன்னிச்சுக்கங்க பாஸ். tung 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 sahur. நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த என்ன எழுப்பி விட்டுட்டேன், உன்னை விட மாட்டேன். என்னது அது? நம்ம லக்கிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. டேய் லவ்லி, எந்திரடே. அங்க பாரு, நம்ம லக்கிய போட்டு ஏதோ ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி தள்ளி விடுற? ஆமா, நம்ம லக்கியை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹே யாரு நீ? எதுக்காக லக்கி அடிச்சுக்கிட்டு இருக்க? tung 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 sahur. நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த என்ன எழுப்பிட்டு என்ன நாஸ்தி பண்ண உன்னை இடத்துக்கு தூக்கிட்டு போய் வச்சு செய்யறேன். சிச்சான், சின்சான் என்னாச்சு உனக்கு? நல்ல சின்சான் நல்லா தான் இருக்கான். ஆனா நம்ம லக்கியே காணோம். லக்கி, லக்கி எங்க போன நீ? எனக்கு தெரிஞ்சு அந்த தும் சாகல நம்ம லக்கிய தூக்கிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அது எதுக்கு நம்ம லக்கியை தூக்கிட்டு போகணும்? நம்ம லக்கியை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். சின்சான் என் கூட வா. நம்ம லக்கி அது எந்த மூளைக்கு தூக்கிட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு நம்ம லக்கியை காப்பாத்தி ஆகணும். ஆனா நம்ம கார் தான் வேலை செய்யலையே. நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த காரை ரெடி பண்ணியிருக்கேன். எஸ், கார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காரே, நீ எவ்வளோ பழசானாலும் உன்னை தூக்கி போடாமல் இத்தனை வருஷம் என் கூடயே உன்னை வச்சிருக்கேன். அதுக்காவது எங்கேயும் நடு ரோட்டில் நிற்காம என் லக்கியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நல்லா வேலை செய். அதெல்லாம் சரி. இப்போ நம்ம லக்கியை அந்த பூதம் எங்க தூக்கிட்டு போயிருக்கோம், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக அது நம்ம லக்கியை தூக்கிட்டு நம்ம ஊரை விட்டு ரொம்ப தூரம்லாம் போயிருக்காது. நம்ம லக்கியை கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம ஊர் ஃபுல்லாக நம்ம தேடுவோம். சரி, வேகமா போ, ஊர் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம லக்கியை அந்த தும் சாக எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பாற்றி ஆகணும். 1 hour later. எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, ஆனா நம்ம லக்கியை கண்டுபிடிக்கவே முடியலையே. நமக்கு இருக்க கடைசி நம்பிக்கை இந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த முனிவர். இதோ இங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட போய் உதவி கேட்டு பார்ப்போம். சின்சான், காரை விட்டு கீழே இறங்கி வா. முனிவரே, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். டேய், இவர் போலீஸ் சாமியாரே. யாரை பார்த்து போலீஸ் சாமியார் என்கிறாய்? முனிவரே, அவன் சின்ன பையன், உங்க சத்தி தெரியாம அவன் சொல்லிட்டான். எங்களுக்கு நீங்க தான் இப்போ உதவி பண்ணி ஆகணும். நீங்கள் எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் ரொம்ப பாசமா என் வீட்டில் வளர்த்தினேன் என்னோட செல்ல லக்கிய ஏதோ ஒரு மர்மமான விஷயம் வந்து தூக்கிட்டு போயிருச்சு. அது பேரு தும் சாகூர், அப்படிதான் அது சொல்லுச்சு. அந்த மோசமான மிருகத்திடம் இருந்து உங்க செல்ல பிராணியை காப்பாற்ற ஒரு வழி இருக்கிறது. உங்களுக்காக நான் ஒரு மந்திர போர்ட்டலை உருவாக்கி இருக்கிறேன். இதற்குள் நீங்கள் சென்றால் அந்த தும் சாகூர் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் செல்லலாம். ஆனால் அது வீட்டுக்கு செல்லும் வழியில் ஏகப்பட்ட தடங்கள் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை உங்களால் இந்த போர்ட்டலுக்குள் போய்விட்டு திரும்பி வெளியே வர முடியவில்லை என்றால் அங்கேயே நீங்களும் மாட்டிக்கொள்வீர்கள். என் லக்கிக்காக நான் கண்டிப்பா எந்த ரிஸ்க் வேணுமாலும் எடுக்க தயாரா இருக்கேன். ஹே சின்சான், வா, நம்ம இந்த போர்ட்டலுக்குள்ள போய் நம்ம லக்கியை காப்பாத்தி கூட்டிட்டு வருவோம். போறதுனா நீ போடா, என்ன எதுக்குடா கூப்பிடுற? நீயா வரையா? நானா பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போட்டா? பாடா உள்ள. அடவீனா போனவனே, என்ன ஏன்டா உள்ள பிடிச்சி எடுத்துட்டு வந்த? லக்கியை காப்பாத்த நான் மட்டும் இங்க வந்து உயிரை விடுவேன், நீ மட்டும் ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறியா? வாடா. ஹே, இங்க பாருங்க, அந்த தும் சாகு இங்கதான் இருக்கு. ஆனா 2 இருக்கு. இதுல எது நம்ம லக்கியை தூக்கிட்டு போச்சு? அடே மண்டையா, இதெல்லாம் க்ளோன்ஸ்டா, டூப்ளிகேட். ஒரிஜினல் வேற எங்கேயோ தான் இருக்கும். இன்னும் இதெல்லாம் டூப்ளிகேட்டா? அப்போ ஒரிஜினல் எங்க இருக்கும்? அங்க போற தூரத்துல ஒரு பெரிய தும் சாகு நிக்குது. அத பார்த்தா சில மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த முனிவர் சொன்ன தும் சாகு ஒரு வீடா இருக்கும். ஆனா அங்க போறது ஈஸியா இருக்க போறது இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது போல. அங்க பாரு முன்னாடி. அப்படின்னா அது வீட்டுக்குள்ளதான் அந்த ஒரிஜினல் தும் சாகு இருக்கும். நம்ம லக்கி அங்கதான் இருக்கும். சரி வா, நம்ம லக்கியை போய் காப்பாத்துவோம். இங்க பாரு பைக் இருக்கு. ஓகே, இங்க இருக்க எந்த பைக் எடுத்துட்டு போலாம்? நம்ம எல்லோ, கிரீன், ரெட். சரி ஓகே, நம்ம ரெட் எடுத்துட்டு போவோம். சின்ன ஏறி உட்காரு. போறதுன்னா நீ மட்டும் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வாடா, என்னையடா கூட்டிட்டு போற? ஒருவேளை அந்த தும் சாகுகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னா 2 பேரும் ஒன்னா மாட்டலாம். அதனாலதான் உன்னையும் கூட்டிட்டு போறேன். நல்ல என்னடா, உன்ன மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தர் தான் போதும்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் இந்த வீடியோக்கு இரு இப்ப நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் செல்ல குட்டீஸ்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். செல்ல குட்டீஸ், இந்த வீடியோக்கு இன்னும் யாரெல்லாம் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க.
அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது சின்சானோட ஆர்டர் பார்த்துக்க. யார் இவனுங்க கட்ட மேல நின்றுகிட்டு இருக்கானுங்க? கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன் அப்படிங்கிற மாதிரி கீழே போய் மிதக்க போறானுங்க. இங்க பாரு நிறைய தும்சாகவோ நின்றுகிட்டு இருக்கானுங்க. போற வழியில நிக்கிற எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இவனை எட்டி உதப்ப வச்சுக்கோ. அவளும் தள்ளி விட்டாச்சு. இங்க ஒருத்தன் இருக்கான். அவன் நம்மள பார்த்தே கீழே விழுந்துட்டான். ஐயோ இன்னும் நிறைய பேர் இருப்பானுங்க போலயே. அச்சோ புடிக்கிச்சு. டேய் சிச்சனே பைக் நல்லா டைட்டா பிடிச்சிக்க. பைக்கை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டான்னு தான் சொன்னேன். அதுக்குன்னு பைக்கை விட்டு கீழே இறங்கவே வேணாம்னு சொல்லடா. அப்படியே உட்காந்துருக்கான். நீ தானே சொன்ன பைக்கை நல்லா டைட்டா பிடிச்சிக்கொண்டேன்னு. அதுவும் இல்லாம ஒன்ன நம்புறதுக்கு இந்த பைக்கை நம்புறது எவ்வளவோ பரவாயில்ல. நீ கூட என்ன ஏமாத்திட்டு போயிருவேன். ஆனா இந்த பைக் தானே என்ன கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போகுது. இந்த பைக்கை நான் ஓட்டினா தான்டா அந்த தும்சாகர் வீட்டுக்கு போக முடியும். அப்பதான் நம்ம லக்கியை காப்பாற்ற முடியும். நம்மளும் எஸ்கேப் ஆக முடியும். இவ்வளவு வாய் பேசுறே இல்ல. இந்த பைக்கை ஏறி உட்காந்து உன்னால ஓட்ட முடியுமா? உனக்கு காலே எட்டாது. நீ எல்லாம் பேசுற. இங்க பாருங்க முன்னாடி நிறைய தும்சாகர் கட்டையில நின்றுகிட்டு இருக்கு. அப்படியே தள்ளி விட்டுருவோம். போய் கடல்ல மிதங்க. நீங்களை தள்ளி விடுற நீ கீழே விழுந்துடாதடா. பின்னாடி உட்காந்துட்டு வர எனக்கு தான்டா தெரியும் பயம். உள்ளுக்குள்ள டர்ரா இருக்குடா. டோன்ட் வரி சின்சான், நான் பாத்துக்கிறேன். இது ஸ்குட் கேம்ல வருமே அந்த அக்கா தானே? ஆமா அதே அக்கா தான். இந்த தும்சாகு ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாதவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அது வீட்டுக்கு முன்னாடி பாடி கார்டா நிக்க வச்சிருச்சு போல. இந்த அக்கா அதுக்கப்புறம் ஹல்க், ஸ்பைடர்மேனு இவனுங்க எல்லாரும் இங்க தான் நிக்கிறானுங்க. அங்க ஒரு அக்கா கட்ட மேல நின்றுட்டு இருக்கு. அதையும் தள்ளி விட்டுற வேண்டியதான். நேரம் போய் இடிச்சோம்னா அந்த சைடு கட்ட போகணும்னு பார்த்தா இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்குது. நான் வந்துக்கலாம். நல்ல வேலை தப்புச்சாச்சு. அங்க மட்டும் நின்று இருந்தோம். பைக்கோட சேர்ந்து அந்த கட்டை நம்மள அப்படியே நசுக்கி இருக்கும். இது என்னதுடா முன்னாடி என்ன தொட்டதுக்கு என்ன ஒருங்கி போயிருச்சு எல்லாம். இங்க ஒரு கட்டை இருக்கு. அது தும்சா கீழே உழுவுமா உழுவாதா? தள்ளி விட்டாச்சு. இங்க பாருங்க இங்க ஒண்ணு நிக்குது. ஆனா முன்னாடி இது என்னடா ஒரே ஒரு கட்டை மட்டும் வச்சிருக்கீங்க. இப்போ இது மேல போகணுமா? நம்ம இதை கிராஸ் பண்ணி போகணும். ஆனால் டயர் கொஞ்சம் வலி கூட்டுச்சுனா நம்மளும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம். முன்னாடி வேற பால்லாம் வச்சிருக்கானுங்க. சின்ன பாலாக வச்சிருந்தா கூட சின்ன பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு வந்துருவான். இவ்வளோ பெரிய பால் இருக்கு. வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போக முடியாது நம்மளால. ஒருவேளை அந்த பாலுக்கெல்லாம் காத்து அடிக்கும் போது கொஞ்சம் காத்து அதிகமாக அடிச்சிருப்பாங்களோ, அதனாலதான் அந்த பால் சைஸ் எல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் சின்ன பாலுக்கு எது காத்து அடிச்சிடாத, வெடிச்சிரும். இங்க பாருங்க ஒரு கட்டை இருக்கு. இதை உடைக்கும் போது சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? இதே மாதிரி தும்சாகு மண்டையை உடைக்கும். அப்ப பாரு சூப்பரா இருக்கும். அடே ஏடா நல்லதாவே யோசிக்க மாட்டியா? இப்படிதான் கிறுக்குத்தனமா ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பியா? இங்க பாருங்க கலர் அழுக்கா நிக்கிறானுங்க. இங்க ஒருத்தர் நிக்கிறான். அவனை தள்ளி விடுறேன். இன்னத்துக்கு நான் கீழே விழுந்துருப்பேன். உழுவுறதுனா நீ மட்டும் உழுவுனா விளக்கண்ண. நான் ஏன்டா உழுவணும்? உழுவுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நான் வேணா பைக்ல இருந்து கீழே குதிச்சிடுறேன். பர்றா நீ குதிக்கிறியா? நான் பைக்கை வேகமா ஓட்டிட்டு போய் நான் கீழே குதிச்சிடுறேன். நீ நேரா போய் கீழே விழுவ போற பாரு. டேய் சும்மா நான் தமாசுக்கு சொன்னேன்டா. அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு தள்ளி விட்டுறாதடா. நாங்க ரெண்டு பேரும் இங்க ஃபைட் பண்ணிக்கிறோம். இங்க ஒருத்தன் டஸ்ட்பின் மேல நின்னுட்டு இருக்கான். தள்ளி விட்டாச்சு அவனை. கிச்சன் பின்னாடி தான் இருக்கானா? இங்க என்னடா இழுவ? முன்னாடி ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுறா. இவனெல்லாம் நம்பி பின்னாடி உட்காந்துட்டு வரனே என்ன சொல்லணும்? அச்சோ நீ ஆசைப்பட்ட மாதிரி கீழே விழுவ போறோம். நல்ல வேலை தப்புச்சாச்சு. ஆமா எதுக்கு நீ திரும்பி நான் இருக்கணும்னு பார்த்த? இல்ல எப்பயுமே நொன்னு பேசிக்கிட்டே இருப்ப. கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தியா? அதான் இருக்கியா இல்ல தண்ணிக்குள்ள விழுந்து சுறாவுக்கு தீனி ஆயிட்டியான்னு பார்த்தேன். உள்ள வரதுன்னா நான் மட்டும் உழுவ மாட்டேன் ராசா. உன்னோட மஞ்சள் கலர் ஊடி ட்ரெஸ் நான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன் டைட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விழுவோம். மஞ்சள் கலர் சொட்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான். இனிமே இந்த சொட்டர் நீ போட்ட மாதிரி தான். நான் தினக்கும் இதானே போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கு சொல்லல. நீ ஜம்ப் பண்ணி போறீல்ல, அதுல என் டேங்க் அடியில வெடிக்க போகுது. டேய் இன்னும் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. வேற ஏதாவது கார் இருந்தா மாத்திக்கலாம். அச்சோ இப்படி பறந்துகிட்டு இருக்குமே. ஏதோ வெடிச்ச மாதிரி சவுண்ட் கேட்டது. ஒருவேளை பைக்கோட டயர் எதுவும் வெடிச்சிருச்சோ? வெடிச்சது பைக் டயர் இல்ல மாமே. வேகமா வந்து கீழே குதிச்சோம்ல, அதான் என் டேங்க் வெடிச்சிருச்சு. சீ போடா தள்ளி போடா. நார பயப்படல. இவனெல்லாம் கூட கூட்டிட்டு வந்திருக்கேனே. இங்க பாருங்க நம்ம தும்சாகு வீட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஆனா இதுக்கப்புறம் எப்படி போறது? இங்க பாருங்க லைனா கார் நிறுத்திருக்காங்க. இதுல ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு போவோம். ஹே சின்சான் நீ பைக்கை நாஸ்தி பண்ணதே போதும். கார்ல பின்னாடி சீட்ல உட்காந்துக்கி. அதான் எனக்கு சேஃப். சரி ஓகே இந்த கார் பச்சை கலர் கார் சூப்பரா இருக்கு. இதை எடுத்துட்டு போவோம். அவ்வளோதான் ஏரியாச்சு. ஹே சின்சான் சீக்கிரம் வந்து ஏறா. என் பக்கத்துலேயே உட்காந்துருக்க. உன்னை பின்னாடி தானே உட்கார சொன்னேன். ஆமா இது பெரிய ரோட்ஸ் ரைட்ஸ் காரு. பின்னாடி நிறைய சீட் இருக்கு. உட்காந்துட்டு வர. நீ எடுத்துருக்கிறது லேம்போர்கினி மாதிரி இருக்குது. ஒரே ஒரு சீட் தான் முன்னாடி இருக்கு. அதுல தான் என்னால உட்கார முடியும். இப்போ காருக்கு பின்னாடி டிக்கின்னு ஒன்று இருக்கு. அதுல போய் படுத்துக்க வேண்டியதானே? சொல்லுவேன் இரு. எங்க அப்பா அம்மா மட்டும் ஊருக்கு வரட்டும். அவங்க கிட்ட போட்டு கூட விட மாட்டேன் உன்னை. காரு பறக்குது. கார் எப்படி பறக்கும்? ஃப்ளைட் தானே பறக்கும். சோப்பா இருக்கிற தொல்லையில இவன் தொல்லை தாங்க முடியல. டே பொடி போயில நீ இப்போ வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வரல அப்படியே உன்னை கீழே தள்ளி விட்டு போயிருவேன். அப்படிலாம் உன்னால பண்ண முடியாது மாம்சே. எங்க அப்பா அம்மா உன்னை நம்பி தான் என்ன விட்டுட்டு போயிருக்காங்க. என் மேல சின்ன ஸ்கிராட்ச் வந்துச்சு. உன்னை எங்க அம்மா பொழந்து கட்டிடுவாங்க. நான் இந்த ஊர்லயே பெரிய கேங்ஸ்டர்ரா. அதெல்லாம் நீ பிராங்க்லினா இருக்கும் போது எப்ப நான் உன் வீட்டுக்கு வந்து நீ லவ்லியா மாறினியோ அப்பல இருந்து நீ டம்மி பீஸ் தான். எங்க அம்மாவை பத்தி நான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என் மண்டைய பார் புரியும் உனக்கு. நான் பிறந்ததுல இருந்தே என் மண்டையில கொட்டி என் மண்டையை வீங்க வச்சு பூசணிக்காய் சைஸ்ல மாத்திட்டாங்கடா எங்க அம்மா என்ன. அதனாலதான் உன் மண்டை இவ்வளவு பெருசுக்கு இருக்கா?
அச்சோ என்னடா முன்னாடி ஒன்னையும் காணா போச்சுடா. ஜாலியா இருக்கு, இன்னொரு முறை இதே மாதிரி பண்ணு. ஜாலியா இருக்கா? ஏன்டா டேய், இங்க ஒருத்தன் உயிரை கொடுத்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கா. அதோ பாரு தும் சாகோட வீடு பக்கத்துல வந்தாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவனுங்க வேற எல்லா பக்கமும் இந்த கட்டையை போட்டு வச்சிருக்கானுங்க. இது உடைக்கும் போது ஜாலியா இருக்குதான், ஆனா இதை உடைச்சோம்னா முன்னாடி இருக்க எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தூளா உடஞ்சிடுது. மம்சே, அங்க பாரு முன்னாடி ஒரு பெரிய பாட்டில் இருக்கு. ஆமா, ஆனா நம்ம லைட்டா போய் அதுல டச் பண்ணதுக்கே பறந்து போயிருச்சுடா. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்மோஸ்ட் முக்காவாசி தூரத்தை கிராஸ் பண்ணிட்டோம். ஆனா இது இங்க பாரு ரோடு, என்னடா இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க ரோட. இதுல எப்படா நம்ம போறது? நம்மளாம் போக கூடாது தானே இந்த மாதிரி மோசமான ரோடையே போட்டிருக்காங்க. அது எனக்கும் தெரியும். அதுக்கு நீ இவ்வளவு மோசமாவா? மறுபடியும் பாருங்க விட்டானுங்கடா நம்மள. இவ்வளோ அடி வாங்கி இந்த காருக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம். மாம்சே, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? அது உனக்கு வரலினா தான் எனக்கு ஆச்சரியம். என்ன கேட்க போறானோ தெரியலையே. எடக்கு முடக்கம்ல இவன் கேட்பான். நம்ம அந்த தும் சாகி வீட்டுக்கு ஒரு டைம் போறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, அப்ப அந்த தும் சாகி தினைக்கும் இந்த ரூட்ல தானே போகும். அது மட்டும் எப்படி ஈஸியா போகுது? தும் சாகுறா, அதையே மாத்தி சொல்ற. அது தினைக்குள்ள இந்த ரூட்ல போகாது. அது வேற ஏதோ ஷார்ட்கட் வச்சிருக்கோம். அந்த ஷார்ட்கட் வழியா அது வீட்டுக்கு போயிடும். அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டை கண்டுபிடிக்க வேண்டியதானே. வீணா பண்ணுவனே, இவ்வளவு கஷ்டமான ரூட்ல கூட்டிட்டு வந்து என்னையும் கஷ்டப்படுத்துறான். அது தெரிஞ்ச நான் ஏன்னா இந்த மாதிரி பறந்து கஷ்டமா வர போறேன். அது தெரியாதனால தானே இந்த ரூட்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஆல்ரெடி போன மாதிரியே இருக்கு. ஆமா, இதுல தான் நேரா போய் பறந்து அந்த பக்கம் விழுந்தோம். அப்போ இந்த சைடும் நம்ம ஆல்ரெடி வந்திருப்போம். இப்போ எப்படி போறது? என்னடா அது குழப்பமா இருக்கு. ஆனா இப்படிதான். ஓ, மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே போட மாட்டேங்குது. நம்ம நடுவுல இறங்கிட்டோம். இப்போ இங்க இருந்து அங்க போகணும். கரெக்டா போயிருவோமா? இப்பதான் கரெக்டா லேண்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி சூப்பரா கார் ஓட்டினீங்கன்னா நான் உன்னை ப்ரோ பிளேயர்னு சொல்ல போறேன். நானும் சேஃபா இருப்பேன். பொடி போயில ரொம்ப பேசுறடா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அப்படியே தூக்கிட்டு போய் கீழே இருக்க கடல்ல தூக்கி போட்டுருவேன். அப்புறம் கீழே இருக்க சுறா நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு தீனி ஆயிடுவேன். ஓ, இதுக்கப்புறம் இந்த போட் எடுத்துட்டு தண்ணியில தான் நம்ம போக மாட்டுக்கு. எந்த கலர் போட் எடுக்கலாம்? ஓகே, இந்த மஞ்சள் கலர் வேணாம். இந்த ரெட் கலர் எடுத்துட்டு போவோம். நீ இந்த சேனல்ல வீடியோ போட்டு 1 மாசம் ஆச்சு மாமே. எல்லாரும் கமெண்ட்ல என்னதான் திட்டுறானுங்க தெரியுமா? எப்பயுமே என்ன தானடா திட்டுவானுங்க. இப்போ என்ன புதுசா ஒன்னே திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்களா? இந்த லவ்லி பைய வீடியோ போடாததுக்கு என்ன பிடிச்சி திட்டுறானுங்க. நான் என்னடா பண்ணுவேன்? அது ஒன்றும் இல்லை, என்ன திட்டினாங்க அப்படின்னு ஒழுங்கா வீடியோ போடல. அதான் அடுத்தது ஒன்றை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் நெத்தில என்ன இழுத்து வாங்கி பேர் எழுதிருக்கானே, அவன் ஊரை சுத்திட்டு வீடியோ போடாம இருக்கிறதுக்கு என்ன திட்டுறீங்க? நீமே அவனையே திட்டுங்க, நல்லா திட்டுங்க. அப்பயாவது சூடு சொன்ன வந்து அவன் வீடியோ போடுறான்னு பார்ப்போம். அவனுக்கு சும்மாவே திட்டுவானுங்கடா. நீ வேற ஏத்தி விடாதடா. இங்க பாரு தும் சாகி வீட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு. அவங்க ஒண்ணு சும்மா திட்டலையே, உன்னை நம்பி தானே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நீ வீடியோ போடாம ஊர் சுத்தினா அவங்க திட்டாம கொஞ்சம் வாங்களா? உன்னை கூட கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? சிறப்பா செஞ்சுட்டு ராசா. கொஞ்ச நேரம் சைலண்டாவா. நம்ம தும் சாகி வீட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு. பக்கத்துல போக போக பெருசாகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது பெருசாகிற மாதிரி தெரியல. அது பெருசா தான் இருந்திருக்கும். நம்ம பக்கத்துல போறனால ரொம்ப பெருசா தெரியுது. ஆஹா, இதுக்கப்புறம் நம்மளால போக முடியாது போட்ல. போட்டு கொஞ்சம் கூட நான் ஊர்ல. சரி, ஓகே, போட்டை விட்டு நம்ம கீழே இறங்கி போய் பார்ப்போம். வந்தாச்சு. ஹே சின்சான், கீழே இறங்கி வா. இதுக்கப்புறம் நம்மளால போட்டில் போக முடியாது. இங்கே பாருங்க, அப்படியே எங்க அப்பா இடம் இவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு எதுவுமே இருக்க மாதிரி தெரியலையே. எப்படி நம்ம மேலே ஏறி போகிறது? இது மேலே ஏறி போகிறது கஷ்டமாகவும் இருக்கும் போல. இங்கே ஏதோ இருக்குது. என்னது இது? பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஹேண்டில்லாம் இருக்குது. ஒருவேளை பைக்காக இருக்குமோ? இருங்க, எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சின்சான், பின்னாடி ஏறி உட்காரு. உட்காந்தாச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வண்டி நான் இது மாதிரி ஒன்று பார்த்ததே கிடையாது. இன்னும் டயர் இல்லாமல் போகுது. இது இன்னும் காற்றுல போகுது, இன்னும் தண்ணியிலையும் போகுது. என்னடா அது? இதை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் தண்ணிக்குள்ளேயும் விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இதை ஓட்டுறது? ஓகே, ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தும் சாகி வீட்டுக்குள்ளே போகணும். ஆக்சுவலி அந்த தும் சாகி வீடு வந்து பார்த்தீங்கன்னா அது உடம்புக்குள்ளேயே அது வீடாக வச்சிருக்கு. அது சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதே வந்து பார்த்தீங்கன்னா தும் சாகி பெருசாகிற மாதிரி ஒரு ரூபம் இருக்கும்ல, அந்த ரூபம் தான் இது. அதுக்குள்ளே தான் அந்த சின்ன தும் சாகியும் தங்கியிருக்கும் போல. தேவைப்பட்டால் இது ரோபோட் மாதிரி பெரிய தும் சாகியாக மாறியும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது ஊருக்குள்ளே. அங்கே பாருங்க, அந்த தும் சைடில் ஏதோ ஒரு சின்ன ஓட்டை தெரியுது. இருங்க, அதுக்குள்ளே போய் பார்ப்போம். டேய், அது வேஸ்டேஜ் வரக்கூடிய இடமா இருக்க போகுது. அதுக்குள்ளே போய் மாட்டிக்க போகிறோம். வேஸ்டேஜா? அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு குகை மாதிரி போகுது. ஓகே, அப்படி உள்ளே போவோம். இது குகை இல்லடா, தும் சாகியோட குடல்ரா. அது வயிற்றுக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஏதோ இருக்கு, ஏதோ டெடி பேர் மாதிரி இருக்கு. அதுவும் மரத்திலேயே செஞ்ச ரோபோட் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த தும் சாகர் தான் அது மாதிரியே வேற ஏதோ ஒன்று உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதோட வயிற்றுக்குள்ளே வச்சே இந்த ரோபோட்டை நம்ம அழிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நிறைய நம்ம டைம் பாம்பு போட்டாச்சு. சரி, ஓகே சின்சான், இங்கேருந்து கிளம்புவோம். இல்லைன்னா அந்த பாம்பு வெடிச்சாலும் வெடிச்சிடும். லக்கியை கண்டுபிடிக்காம எங்கே போகிறது? இந்த குடலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பாரு, வயிற்றுக்குள்ளே ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்படிங்கிற? சரி, போய் தான் பார்ப்போம். இங்கே போகிற எங்கே ஒரு ரூட் இருக்குது. இது சின்சான் சொன்ன மாதிரி இந்த பெரிய தும் சாகியோட வயிறு தான் போல. அதோட குடல் தான் பாருங்களேன் வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அப்போ வயிற்றுக்குள்ளே ஏதாவது இருக்கும். போய் பார்ப்போம் இது என்னதான் சாப்பிட்டு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது என்னது? இதான் அதோட வயிறா? என்னது இது? வித்தியாசமாக இருக்குது.
எதையும் விடக்கூடாது. எல்லாமே டைம் பாம்பு வச்சு அழிச்சிட வேண்டியதான். ஓ, இந்த தும் 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 சாகு எல்லாமே மரக்கட்டை அந்த மாதிரி விஷயம் தான் சாப்பிடும் போல. இங்கே பாருங்க, மரக்கட்டிலேயே அங்கே ஒரு எலும்பு கூடு கிடக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி மர விஷயம் தான் இது சாப்பிடும் போல. ஓகே, நம்ம எல்லா இடத்துலையும் பாம்பு போட்டாச்சு. அது வைத்தையே இன்னைக்கு காலி பண்ணுறோம். ஹே லவ்லி, நீ அந்த தும் 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 சாகுருக்கு உதவி தான் பண்ற. நான் எப்படா உதவி பண்ணேன்? ஆமா, அது வயிற்றுக்குள்ள ஜீரணமாகாம கிடக்கிற பொருளை நீ கிரானைட் போட்டு வெடிக்க வைக்கிறீல்ல. இதோட வயிற்றுக்குள்ளே நம்ம லக்கி இல்லைன்னா அப்படின்னா இந்த தும் 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 சாகர் நம்ம லக்கியை சாப்பிடல. வேற எங்க இருக்கும் நம்ம லக்கி? இந்த பெரிய தும் 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 சாகர் கண்ட்ரோல் பண்ற அந்த சின்ன தும் 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 சாகர் உள்ளதான் இருக்கணும். அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்பதான் நம்ம லக்கியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்க போடுறா, கைக்கு பக்கத்துல இன்னொரு ஓட்டை இருக்கு. சரி, இதுக்குள்ள போய் பார்ப்போம். இது என்ன பகுதியா இருக்கும் தெரியலையே. 2 பக்கம் ரூட் போகுது. சரி, ஓகே, நம்ம லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். இதோட உடம்புக்குள்ள எங்க பார்த்தாலும் மரத்தாலே செய்யப்பட்ட கட்டை, அதுக்கப்புறம் மரத்துல அடியில இருக்கும்ல வேர், அந்த வேர்லாம் இங்க இருக்கு. இது என்ன இடம் தெரியலையே. சரி, இரு போய் பார்த்துட்டு வரேன். இந்த இடத்தையும் விடக்கூடாது. ஓ, இங்கே பாருங்க, இதான் அதோட பர்சனல் பிளைனு போல. சின்னதாக இருக்குது, அதுவும் மரத்துலேயே இருக்குது. இது என்னது? ஓ, இதுதான் அந்த பெரிய தும் 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 சாகரோட ஹார்ட் போல. இதே வித்தியாசமா இருக்கு. அதுக்கிட்டையும் பாம்பு போட்டாச்சு. அவ்வளோதான், அது வெடிக்க போகுது. சிச்சான், வா இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புவோம். அட பாவி, டைம் பாம்பு போட்டது தான் போட்டேன். நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் வெடிக்கிற மாதிரி போட மாட்டேன். இப்பயே எல்லாம் வெடிக்குது. நம்மளும் மாட்டிக்க போறோம். எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? சரி போவோம். இது வெளியே போகிற ரூட்டு. இந்த பக்கம் ஒரு ரூட் இருந்ததுல, ரைட் சைடு. சரி, ஓகே, இந்த ரைட் சைடு போய் பார்ப்போம். அங்கதான் தூரத்தில் அங்கே பாருங்க, அந்த சேர்ல உட்காந்துருக்கிறது அந்த தும் தும் சாகர். இதுதான் நம்ம லக்கியை தூக்கிட்டு வந்துருச்சு. ஹே, எவ்வளவு ஜாலியா உட்காந்துருக்க. என் லக்கி எங்க? ஒழுங்கா சொல்லு, இல்ல அந்த கிரானைட்டே வெடிக்க வச்சு ஒன்னு கொன்றுவேன். இங்க சுத்தி என் இடத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்களா? எப்படி என் இடத்தை கண்டுபிடிச்சு வந்தீங்கன்னு தெரியல. ஆனா உங்களால அந்த டால்க கண்டுபிடிக்கவே முடியாதுடா. நீ உயிரோடவே இருக்க தேவையில்ல. ஆஹா, அவசரப்பட்டமோ? என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஹே, என் லக்கி எங்க மறைச்சு வச்சிருக்க? என் லக்கி எங்க மறைச்சு வச்சிருக்க? அவ்வளவுதான், அது போய் சேர்ந்துருச்சு போல. அங்க பாருங்க, எரிஞ்சு கருக்கட்டி ஆயிடுச்சு. இதான் அதோட பேட்டு தனியா வந்து விழுந்துருச்சு. இந்த பேட்டு நமக்கு யூஸ் ஆகுமா? இந்த கட்டையை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க, கட்டை கருகி போய் கறிக்கட்டையா கிடக்குது. அடே லவ்லி மண்டப்பையில, எதுக்குடா அதை போட்டு தள்ளின? இப்ப அதுதான்டா நமக்கு லக்கி எங்க மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்லணும். அதையே போட்டு தள்ளிட்டியடா. இப்ப எப்பறா நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த தும் 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 சாகர் நம்ம லக்கியை கடத்திட்டு வந்துச்சுடா. அதை விட்டு வைக்கணுங்கிறியா? அதே மாதிரி நம்ம ஊருக்குள்ள இருக்க சின்ன பசங்க ஒன்ன கூட கடத்திட்டு வரலாம் நாளைக்கு. அதனால தான் அதை நான் போட்டு தள்ளிட்டேன். ஒருவேளை இப்போ இந்த கண்ணுக்குள்ளே போனால் நம்ம லக்கி இருக்குமோ? இங்கே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ நம்ம லக்கி அது மறைச்சி வச்சிருக்கு. ஓகே, வேறு எங்கேயாவது கேப் ஏதாவது தெரியுதான்னு பார்க்கணும். உள்ளே போகிற மாதிரி வேறு எதுவுமே தெரிகிற மாதிரி இல்லை. அங்கே ஏதோ ஒன்று தெரியுது. இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகே, இது உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பார்க்கவே டேஞ்சராக இருக்குது. சரி, உள்ளே போவோம். இது மண்டைக்குள்ளே எதுவும் மறைச்சி வச்சுருக்குமா? இங்கே ஏதோ இருக்குது, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, அப்படியே உள்ளே போவோம். இது என்ன வளைஞ்சு போகுது? கீழே வந்தாச்சு. இதுக்கப்புறம் போகிற மாதிரி இல்லை. அங்கே பாருங்க, மேலே நம்ம லக்கி தானே. நம்ம லக்கியே தான். சின்சான், நம்ம லக்கியை கண்டுபிடிச்சிட்டோம். அதோ இருக்கு பார், அங்கதான் இருக்கு. பாஸ், பயமா இருக்கு பாஸ், காப்பாத்துங்க பாஸ். லக்கி, அங்கே இரு, பயப்படாத. இதுதான் பெரிய தும் 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 சாகரோட மூளை போல. எவ்வளவு பெருசு இருக்கு. ஒரு வழியா மேலே ஏறி வந்தாச்சு. ஹே லக்கி, நீ எப்படி இந்த மூளைக்கு மேலே ஏறி வந்த? சரி, கீழே வா, நம்ம கீழே போலாம். லக்கி, உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல பாஸ். கண்ணு முழிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கிறேன். என்ன காப்பாத்த நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சந்தேகம். அந்த தும் 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 சாகர் லக்கியை சாப்பிட்டு இருந்தா வயிற்றுக்குள்ள தானே போயிருக்கணும். இது எப்படி மூளைக்கு வந்தது? அது எனக்கும் தெரியலையடா. அந்த சின்ன தும் 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 சாகர் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்து அந்த மூளைக்குள்ள ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பெரிய ரூபம் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதை எடுத்து கொடுக்க சொல்லிச்சு, கடிச்சு. ஆனா என்னால அதை எடுக்க முடியல. அப்படியே விட்டுட்டு போயிருச்சு இன்னைக்கு. லக்கி சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மூளை வேலை செய்யாதனாலதான் இந்த பெரிய தும் 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 சாகர் அப்படியே நிக்கிற மாதிரி சில மாதிரி நிக்குதாட்டுக்கு. இதுக்குள்ளதான் அந்த சின்ன சின்ன தும் 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 சாகர்லாம் தங்கி இருக்கும் போல. லக்கி, நீ நல்ல வேலை பண்ண. நான் எதுவுமே பண்ணலையே பாஸ். நீ எதுவுமே பண்ணாதனால தான் சொல்றேன். ஒருவேளை நீ அந்த மூளைக்குள்ள இருக்கிற அந்த ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீல, அதை மட்டும் நீ வெளியே எடுத்திருந்தீனா இந்த பெரிய தும் 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 சாகர் உயிர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊரோட நிலைமை மட்டும் நினைச்சு பாரு, எவ்வளவு பெருசு இருக்கு. அந்த சின்னதே சமாளிக்க முடியல. இதெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம எப்படியோ லக்கியை கஷ்டப்பட்டு இந்த இடத்துல போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. நான் லக்கி, இப்ப சந்தோஷமா? சந்தோஷம் தான். அப்படியே ஒன்னையும் அங்க உள்ள விட்டுட்டு வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பேன். அச்சோ, தெரியாம குதிச்சுட்டனே. அவனுங்க சேஃபா லேண்ட் ஆயிட்டானுங்க. நான் மட்டும் உருண்டு பிறண்டுல லேண்ட் ஆகுறேன். சரி, ஓகே, அந்த பெரிய தும் 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 சாகரை இப்படியே விடக்கூடாது. அது கதையை முடிச்சாகணும். நம்ம கிட்ட இருக்க ராக்கெட் லான்ச்சர் மொத்தமாக யூஸ் பண்ணி அது கதையை முடிச்சிருவோம். இன்னைக்கு தான் அதுக்கு தீபாவளி. வச்சுக்கோ. ஓகே கேஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக அந்த வீடியோ லைக் கொடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. போயிட்டு வரட்டாமே ட்விங்.